ஹாய் சாகா, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி வந்து மீல் மேக்கர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மீல் மேக்கர் நமக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வருது, அது எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மீல் மேக்கர் வந்து ஒரு 20 கிலோ மூட்டையாக எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வருது. எவ்வளோ ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து சின்ன மீல் மேக்கர் மூட்டை. இது வந்து 20 கிலோ மூட்டை. இது எனக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, வந்து 1 கிலோவாக கணக்கு போடும்போது நமக்கு வர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய்க்கு தான் வருது. ஆனால் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 90 ரூபான்னு சொன்னேன். அது வந்து நம்ம 5 கிலோ இல்லைனா 4 கிலோ அந்த மாதிரி வாங்குறப்போ நமக்கு அந்த ப்ரைஸ் வருது. இதே 20 கிலோ மூட்டையை எடுக்கிறப்போ நமக்கு வந்து கிலோ வந்து 60 ரூபாய்க்கு தான் வருது. இந்த 20 கிலோ மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மீல் மேக்கரை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்ம 5 கிலோ 4 கிலோன்னு வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து எனக்கு 90 ரூபாய்க்கு வந்தது சொன்னேன் பார்த்தீங்களா. இது வெறும் இப்போ 60 ரூபாய்க்கு தான் வந்திருக்கு. இது சின்ன மீல் மேக்கரே இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் போது பெரிய மீல் மேக்கர் இதை விட கம்மியான ரேட்டுக்கு தான் நமக்கு வரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து 90 ரூபா வாங்கின இடத்துல இப்போ வந்து 60 ரூபாய்க்கு கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா 30 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வர்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ராஃபிட் வருதே சொல்லிட்டு நீங்கள் வந்து 20 கிலோ மூட்டையை வாங்கினீங்கன்னா இதில் லாஸும் வர சான்ஸ் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 20 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணலன்னா இது எல்லாமே வண்டு வச்சு சீக்கிரம் மக்கி போயிட்டு வேஸ்ட்டாக வரும். இதுலேயே நமக்கு ஈஸியாக லாஸ் வரும். அப்போ நீங்கள் எதுக்கு வந்து 20 கிலோ மூட்டை வாங்கினீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ மூட்டையை நான் வாங்குறப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். இது எனக்கு சீக்கிரமாக காலியாகிடும். ஏன்னா நான் வந்து என் கடையில் வந்து அதிகமாக நார்த் இந்தியன் வந்து இந்த சின்ன மீல் மேக்கர் தான் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு 1 மந்த்துக்குள்ளவே இந்த ஸ்டாக் வந்து சீக்கிரமாக காலியாகிடும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து 20 கிலோ மூட்டையை எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்கள் கடையில் எந்த அளவுக்கு சேல் ஆகுது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து 20 கிலோ மூட்டையாக வாங்க. இதில் என்ன ஒரு ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லி தான் மூட்டை எடுத்தேன். ஆனால் இதில் வந்து 30 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.